அனைத்துக்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி என் குருநாதர்கள் மற்றும் சித்தர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று இந்த உரையை துவங்குவோம். நம்ம முத்திரையில இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன காரணம், அதாவது எதுக்காக இந்த முத்திரைய இந்த டைம்ல செய்யறோம், இப்படி எடுத்துக்கிடுறோம், ஒவ்வொன்றையா பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த முத்திரை இயற்கையோடு இணைந்த முத்திரை. அப்போ இயற்கையோடு இணைந்த முத்திரைனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியும். அதாவது நம்ம சொல்லிடுறோம் தலைப்பிலே, இயற்கையோடு இணைந்த முத்திரைகள் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு என்னன்னு அர்த்தம் தெரியணும் இல்லையா? இப்ப அதை முதல்ல பார்ப்போம். முதல்ல நம்ம இயற்கையோடு இணைந்த வாழ்வு அப்படிங்கறத பற்றி முதல்ல புரிஞ்சுக்குவோம். இப்போ பாத்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்த வாழ்வுன்னா, நம்ம இயற்கையில இயல்பா நிறைய, அதாவது சில சுழற்சிகள் நடக்குது. அதே மாதிரி அந்த சுழற்சியை நம்ம என்னென்னலாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே டைம்ல நமக்கு இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு ஒவ்வொரு தனி நபரின் பங்கு என்ன, பங்களிப்பு என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டே தெரிஞ்சாதான் நம்ம இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழுறோமா இல்லையாங்கிறது புரியும். ஒண்ணு இயல்பா நடக்கிற சுழற்சி, நேச்சுரல் சைக்கிள்னு சொல்லுவோம். அப்ப அந்த இயற்கை சுழற்சினா என்ன? பருவநிலை மாற்றங்கள். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பருவநிலை மாறுது. கோடை காலம், குளிர்காலம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? பருவநிலை மாற்றம் இயற்கையில நேச்சுரல் சைக்கிள். அதே மாதிரி நீர் சுழற்சி என்ன பண்ணுது? கடல்ல இருந்து ஆவியா போய் ஆவி குளிர்ந்து மழையா பெஞ்சு நீரா இந்த சுழற்சி, நீர் சுழற்சி. கார்பன், காற்று, நைட்ரஜன், இப்படி நிறைய சுழற்சி நடக்குது. அதே மாதிரி இனப்பெருக்க பருவ சுழற்சி. படிச்சிருப்பீங்களா? ஒரு பட்டர்ஃபிளை, ஒரு பட்டாம்பூச்சி எப்படி வருதுங்கிறத நீங்க லார்வால இருந்து எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. அப்போ இதுவும் ஒரு பருவ சுழற்சி தான். அப்போ இயற்கையில இவ்வளவு தூரத்துக்கு நிறைய நேச்சுரல் சைக்கிள் இருந்துகிட்டே இருக்குது. அதான் நேச்சர் சைக்கிள். பருவகாலம் மாறுது, அதே மாதிரி உங்களுக்கு நீர் சுழற்சி மாறுது. நம்ம இனப்பெருக்கத்திலையும் பல சுழற்சிகள் இருக்குது. பல உயிரினங்கள் எல்லாத்தையும் கணக்கு பண்ணணும். நம்ம மனித குலம் மாத்திரம் கிடையாது. இப்ப நம்மளுடைய மனுஷன்லயும் நீங்க சுழற்சியை பாத்தீங்கன்னா, குழந்தையா பிறந்து அது ஒரு அடல்ட்டா மாறி ஒரு அப்புறம் வாழ்க்கைய தொடங்கி அப்புறம் முதுமை ஆகுறது, இதுவும் ஒரு சுழற்சி தான். சோ இயற்கையின் சுழற்சிங்கிறதுல எந்த அளவுக்கு நம்ம புரிதல் இருக்கோ அதுக்கு தகுந்தபடிதான் இயற்கையோடு இணைந்து வாழ்றோமா இல்லையான்னு சொல்ல முடியும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சுழற்சியும் சில நேரத்துல பாதிக்கப்படும் போது பல உயிரினங்கள் கண்டிப்பா பாதிக்கப்படுது. அததான் இதுல புரியணும். ஏன்னா இயற்கை சுழற்சியை புரியாம நம்ம பண்ண முடியாது. இப்போ ஒரு சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க, நம்மளுடைய மொபைல் போனோடைய அலைவரிசை எக்கச்சக்கம் நம்ம கூட்டிட்டோம். அது குறைந்த இதுல பண்ணா பரவாயில்ல, நிறைய பேர் கொடுக்கும்போது இன்டென்சிட்டி கூட்டும். அந்த அலைவரிசை பல உயிரினங்களை பாதிக்குது. அந்த இனமே அழிஞ்சு போகுது. ஏன்னா உயிரினங்கள் அனைத்துமே தேவை. இந்த இயற்கையில அந்த சுழற்சி ஒவ்வொன்றும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியாவும் தேவைதான். நல்ல பாக்டீரியா இருக்கு, கெட்ட பாக்டீரியா இருக்குது. சோ ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னு அழிக்கும், தேவையில்லாத அழிக்கும். அப்படி பாத்தீங்கன்னா அந்த இயற்கை சுழற்சி எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, அந்த இயற்கையே ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும், ஒன்று அழிக்கும், ஒன்று உருவாக்கும். இந்த மாத்தம், அதனாலதான் அதை சுழற்சின்னு சொல்றோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், நமக்கு அத்தியாவசிய தேவைன்னு இருக்குது, ஆடம்பர தேவைன்னு இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா அந்த வித்தியாசம் தெரியாமத்தான் நம்ம இந்த மாதிரி பண்றோமோன்னு ஒரு டவுட் வரும். ஏன் இயற்கையோட விதிகளை மீறல் நடக்குன்னா, நம்மளுடைய தேவைகளுக்கும் சுரண்டலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். இப்ப நிறைய நம்ம லக்ஸுரினா ஆடம்பரமா விரும்புறோமோ, கண்டிப்பா யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதாவது ஒரு காலகட்டத்துல நம்ம பாத்தீங்கன்னா சினிமாவிலதான் மேக்கப், அப்புறம் விதவிதமா ட்ரெஸ், விதவிதமான இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப சாதாரணமா அனைவருமே ரொட்டீன் லைஃப்ல மேக்கப் பண்றது, அதே மாதிரி எல்லாம் சினிமாவில நடக்கிறது மாதிரியே எல்லாம் பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது அவசியமா ஆடம்பரமா அப்படிங்கறத தனிநபருடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. நான் அதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா நம்மளுடைய ஆடம்பர தேவை என்ன, அடிப்படை தேவை என்ன அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஏன்னா நம்ம இப்போ இயற்கையோட மறு உற்பத்தி இருக்கு இல்லையா? ஒரு சைக்கிள் இருக்குது, வாட்டர் வருது, அந்த சைக்கிள்ல போய்கிட்டு இருக்குது. அந்த வாட்டர் சைக்கிள் நீர் சுழற்சின்னு வரும்போது அதோடைய உற்பத்தி திறன் ஒண்ணு இருக்கு இல்லையா? இவ்வளவு மழை தான் பெய்யும் வருஷத்துக்கு. அதை நம்ம என்ன பண்றோம், குளங்கள்லயும் சில நீர்நிலைகள்லயும் சேமித்து வைத்து நம்ம பயன்படுத்தலாம்னு இருக்குது. ஆனா என்ன பண்றோம், 1000 அடி 10,000 அடின்னு உள்ளால கீழே தோண்டி நீரை வேக உறிஞ்சிடறோம். அப்ப அதிகம் உரியும் போது நம்மளுடைய கன்சம்ஷன் சப்ளையை விட கூடுது. அப்போ இயற்கையோட மறு உற்பத்தி திறனுக்கு மீறி நம்ம அந்த வளங்களை பயன்படுத்தினோம்னா அதுக்கு பேரு தான் சுரண்டல். ஆனா அடிப்படை தேவை, நீர் இல்லாம முடியாது. நம்மளுடைய உணவு, இருப்பிடம், நீர் இதெல்லாம் அவசியம் தேவைதான்.
ஆனால் தேவை யூட்டிலிட்டிங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு எக்ஸ்பிளாய்டேஷன். நம்ம குளிக்கிறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் போய் கிணத்துல பம்பு செட்ல தண்ணி விழுந்ததுன்னா அதுலயே குளிச்சுட்டு வந்துருவோம். தனியா குளிக்கிறதுக்குன்னு தனியா தேவையில்லை. இன்றைக்கு யாரு போய் பம்பு செட்ல குளிக்கிறது சூழல் இல்ல. அதே மாதிரி கிராமத்திலே கிடையாது, நகரத்துல அதுக்குரிய வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன ஆகுது, அந்த இது வந்து ரீயூஸ் ஆச்சு. துவைக்கிறது எல்லாமே நீங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா குளத்திலயோ எங்கேயோ போய் துவைச்சிட்டு இது பண்ணிக்குவாங்க. அப்ப அந்த யூட்டிலிட்டி வந்து அந்த இது வந்து டபுள் பர்பஸ் ஆச்சு. நீர் வந்து விவசாயத்துக்கும் பயன்படும், அதே டைம்ல அதுல வந்து நம்மளுடைய சில குளிக்கிறது துவைக்கிறது அதெல்லாம் அதுலயே யூஸ் பண்ணும். ஆனா இன்றைய காலகட்டத்துல அது முடியுமானா முடியாது. எங்க போய் குளிப்பாங்க சிட்டில எல்லாம்? அப்படி போகவும் முடியாது, அந்த பழக்கமே இல்ல. பாத்ரூம்ல நம்ம வந்து தண்ணிய பிடிச்சி எல்லாம் இது பண்ணும்போது இதுல என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய உற்பத்தி திறனை விட அதிகமா நம்ம வந்து பயன்படுத்துறோம். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அது தவறா சரியாங்கிறது ரெண்டாவது. ஆனால் எதனால அந்த இயற்கை வந்து டிஸ்டர்ப் ஆகுது, அந்த நேச்சுரல் சுழற்சி ஏன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கறதான் நம்ம வந்து ஆராயிரும். அதே மாதிரி புவி வெப்பமாயிருது, அதாவது குளோபல் வார்மிங்னு சொல்றோம். டெம்பரேச்சர் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்றோம். ஏன் நம்ம பாட்டுல இண்டஸ்ட்ரி எல்லாம் நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியே விட்டு அத்தனையும் மேல ஓட்டையா கிழிஞ்சு போச்சு. ஓசோன் லேயரே கிழிஞ்சு போச்சுங்கிறோம். ஓசோன் லேயர் வந்து என்ன பண்ணும்னா நம்மளுடைய யூவி ரேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம உடம்புக்கு தேவையான அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, சூரியன்ல இருந்து சந்திரன்ல இருந்து வரும்போது நீங்க வந்து மேல பாத்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயர் இருக்கும்போது சூரியன்ல இருந்து வர்ற இந்த யூவி ரேஸ் எல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம உடலுக்கு தேவையானதை தான் அனுப்பி. இப்ப என்ன பண்றோம், மேல வந்து நச்சு பொருட்கள் எல்லாம் போட்ட உடனே ஓசோன் லேயரே கிழிஞ்சு போச்சுங்கிறோம். அப்ப அந்த வெப்ப தாக்கம் அதிகம் வருது. அதுல இருந்து தாக்கத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு சன்ஸ்கிரீன் போடுறோம், அந்த இதை போடுறோம், இதை போடுறோம். என்ன பண்ணிட்டோம், நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதை நம்ம பேட்சப் பண்றோம் பேர் வழின்னு செயற்கையா நிறைய செய்யறோம். அப்போ நம்ம எப்படி டிஸ்டர்ப் பண்றோங்கிறத சொல்றோம். எப்படி டிஸ்டர்ப் பண்றோம், இங்கெல்லாம் யுஎஸ்ஏல எல்லாம் வந்து கண்டிப்பா சன்ஸ்கிரீன் இல்லாம யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து ஓசோன் லேயர் ரொம்ப கிழிஞ்சு போச்சு இந்த நாட்டுல. சோ ரொம்ப அதுல பாதிப்பு இருக்கிறதுனால சன்ஸ்கிரீன் போடாம யாரும் வெளியே போக மாட்டாங்க. எப்பவுமே ஒரு டப்பா வச்சிருப்பாங்க. ஆல்வேஸ் அப்ளை இந்த ஸ்கின். அதே மாதிரி இப்ப நம்ம ஊர்லயே அதை இதை போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அது போடுறதோட இம்பாக்ட் என்னெல்லாம் ஆகும், உங்களுக்கு வந்து அந்த வேர்வை துவாரம் ஒவ்வொரு ஊரையும் பொறுத்து இருக்குது. வேர்வை துவாரம் அடைக்கப்படும், நேச்சுரலா வெளியே போறதெல்லாம் போகாது, கெமிக்கல் ரியாக்ஷன், இப்படி பலவிதமான அது. ஏன்னா புவி வெப்பமயம் ஆகும்போது நமக்கு சூடு நிறைய தெரியும் போது அதுக்கும் நம்ம பாதுகாக்க வேண்டிய. ஆனா இதோட காரணம் என்ன, காடை அழிச்சோம், எல்லாத்தையும் மாசுபடுத்தணும், நீரை மாசுபடுத்துறோம், எல்லாத்தையுமே மாசுபடுத்துறோம். அப்போ நம்ம இயற்கை சுழற்சியில அத்தனை குசும்பும் பண்ணிடுறோம். அப்போ சரி, இதுதான் இயற்கை சுழற்சி, இவ்வளவு தூரம் டிஸ்டர்ப் பண்ணியாச்சு. அப்ப நான் இதுல என்ன பண்ணுவீங்க, எல்லாம் இண்டஸ்ட்ரி வச்சு எல்லாம் கிழிஞ்சு கிடக்கு, நான் என்ன பண்ண போறேன், என்னால என்னங்க பண்ண முடியும், இதையும் யோசிச்சு பாரு. என்னோட தனி நபரோட பங்களிப்பு எப்படி இருக்கணும். இப்போ வேற ஒண்ணுமே இல்ல, பிளாஸ்டிக் பைய யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அந்த காலத்துல எல்லாம் ஒரு துணிப்பை தான் வச்சிருந்தோம். அதே மாதிரி அந்த நம்மளுடைய அந்த கிழுக்கு பெட்டின்னு சொல்லுவோம், எல்லாம் சின்ன சின்ன பெட்டிகளா, அதாவது பனை ஓலையில இருந்து செஞ்ச பெட்டிகளை தான் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பண்டங்களை வச்சு கொடுக்கறது பண்ணுவோம். ஈவன் அரிசி எல்லாத்தையுமே அதுலதான் வச்சிருந்தோம். அது வந்து நேச்சுரல் வே. இன்னைக்கு எல்லாமே பிளாஸ்டிக் மயம். நம்மளுடைய கன்வீனியன்ஸ பாத்துக்கிட்டோம். பிளாஸ்டிக் பைய போடாதீங்கன்னா போய் ஒரு குளத்துக்கிட்ட ஒரு தெருவுல பாருங்க, காத்து காலத்துல அவ்வளவு பிளாஸ்டிக் பை அப்படி கிடையாது. அது யாருக்கு, நமக்கு தான் கேடு. அந்த பிளாஸ்டிக் மக்கி போகாது, அதனால்தான் கேன்சர் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. நம்மளுடைய மண் வளத்தையே பாதிச்சிருது, கடல் வளத்தையே பாதிக்குது, நீர் வளத்தையே பாதிக்குது. இவ்வளவு தெரிஞ்சும் எவ்வளவோ விழிப்புணர்வு சொல்லியும் பிளாஸ்டிக் பைகளை தடை பண்ணியும் நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பைய தூக்கிட்டு போக எனக்கு வெக்கமா இருக்கு, மஞ்ச பைய தூக்கிட்டு போனா நீ கிராமத்தான்றான். இந்த ஜெனரேஷன் அப்படிதான் நினைக்குது. உண்மை அதுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பைய கொண்டு போறது எனக்கு வந்து கஷ்டம், அங்க குடுக்குறாங்க அப்படியே நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நம்மளுடைய சோம்பேறித்தனம், நம்மளுடைய எண்ணங்கள் தான். அப்போ இதெல்லாம் பிளாஸ்டிக் பைய யூஸ் பண்ண கூடாது, அது வந்து அடுத்த ஜெனரேஷனை எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்குங்கிற நம்ம கண்டுக்கவே இல்லை. அது தவிர மரங்களை வெட்டுறோம், காடை அழிக்கிறோம்னா ஏன் வெட்டினது சரி, வீடு கட்டுறதுக்காக சில இடத்துல வெட்டுறோம். அப்போ இன்னொரு இடத்துல மரத்தை வளர்க்கணுமா இல்லையா? நம்ம அந்த இயற்கை ஒண்ணு அழிக்கும் போது திருப்பி நம்ம வந்து அந்த நேச்சுரல் சைக்கிள்ல ஒரு டிஃபெக்டிவா பண்ணும்போது அதை நம்ம வந்து மாற்றுதா. ஒரு 100 மரத்தை நடுங்களேன் ஊர்ல போய். இங்க இடம் இல்ல, ஏன் மற்ற இடத்துல கூட போய் நடலாமே, ஏதோ ஒரு பேலன்ஸ் ஆகும் இல்லையா? ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன்னா நகரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல அந்த மரத்தோட இலை விழுந்துன்னா அதை வச்சே சண்டை தான். இது பிராக்டிக்கலா நடக்குது. ஏன்னா அந்த வீட்டு வேறு எனக்கு கீழே வருது, அந்த தூசி எல்லாம் வருது, டெய்லி நான் பெருக்க முடியல, இதனாலே சண்டை. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசவே மாட்டாங்க. சண்டையில என்ன ஆகும், அங்க வேற இருக்குல்ல, அங்க வந்து ஆசிட ஊத்திடுவாங்க, மரமே பட்டு. இதெல்லாம் நடக்குது. இது எதுவும் ஒண்ணு வந்து எக்ஸாஜரேஷன் இல்ல, இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். சரி, மரம் அங்க வளர்க்க முடியலையா, அப்போ நீங்க அதுக்கு என்ன பதிலுக்கு பண்றீங்க? நம்ம தான் போய் வீடு இது பண்ணிக்கிறோம், குளத்துக்குள்ளால போய் நிலத்தை வாங்கி வீட கட்டுறோம். அப்போ அதுக்குள்ளால கட்டுறோம், அந்த தண்ணி போறதுக்கு ஏதாவது வழிய பண்றோமா? நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா எல்லாருமே நம்ம எல்லாருமே அந்த பங்களிப்புல இருக்கிறோங்க.
அதை புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து ஒருத்தரை மாத்திரம் நம்ம வந்து சொல்ல முடியாது, இண்டிவிஜுவலை மாத்திரம் சொல்ல முடியாது. ஆனால் அனைவருடைய பங்களிப்பு இருக்கு. இதுலயும் என் பங்களிப்பா நான் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். அதைத்தான் சொல்றோம். இயற்கையோட இணைந்த வாழ்வுனா இதை பண்ணாத அதை பண்ணாத அதெல்லாம் சொல்லல, போய் பம்பு செட்ல குடி அதெல்லாம் சொல்லல, அப்படி சொல்லல. அப்போ வீட்டுல வந்து நம்ம அந்த தண்ணியை எப்படி சிக்கனமா பயன்படுத்துறது, எப்படிலாம் ரீயூஸ் பண்றது, எப்படி வந்து மழை நீரை சேகரிச்சு நம்ம வந்து அந்த சைக்கிள இது பண்றது, இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு பண்ணணும். அதுக்கு டைம் கிடையாது. நம்ம பங்களிப்பு மிக மிக முக்கியம். தனிநபரோட பங்களிப்பு மிக முக்கியம். நம்ம மொத்தமா கவர்மெண்ட்டையோ அல்லது வேற நாட்டையோ அல்லது வேற ஒரு சமூகத்தையோ குறை சொல்லிக்கிட்டுலாம் நம்ம தப்பிக்கவே முடியாது. இந்த இயற்கை சுழற்சியை புரிந்து கொண்டு எனக்குரிய பங்களிப்பை நான் பண்றேன், என் பிள்ளை பண்ணாலும் பண்ணட்டாலும், எங்க அப்பா அம்மா பண்ணாலும் பண்ணட்டாலும் நான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வேணும். இதுதான் தனதுடைய பங்களிப்பு. நம்ம என்ன, நம்ம மரத்தை வளர்க்கலாம், சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சிருக்கலாம், எத்தனையோ விதமா இருக்குது, நிறைய இருக்குது. பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாம இருக்கலாம், எத்தனை விஷயங்கள் இருக்குது. நம்ம பண்ற ஒன்னொன்னையா நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா எல்லாமே குசும்புத்தனம் தான். இதை நம்ம ஸ்கிரீன் டைமை குறைக்கலாம். நம்ம அது மொபைல்ல போன் பாக்குறத அந்த நிறைய வந்து தேவைக்கு யூஸ் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. அவசியம் இல்லாத நமக்கு வந்து நேரத்தை வீணடிக்கிற சிலதெல்லாம் நம்ம நிறையவே குறைச்சிக்கலாம். ஏன்னா அப்ப அந்த நம்மளுடைய அலைகள் வந்து வாரது, அந்த வேவ் லென்த் வந்து மற்ற உயிரினங்களை பாதுகாக்கும். சோ இந்த மாதிரி தனிநபர் பங்களிப்பு வந்து சேர்ந்ததுதான். கொடுக்குறான், நான் அதனால யூஸ் பண்றேன், அப்படி அந்த ஆட்டிடியூட். நமக்கு அறிவுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அறிவையும் பயன்படுத்தணும். அப்ப இதனால நமக்கு எவ்வளவு பெரிய கேடு வருதுங்கிறத பார்த்து தனிநபர் பங்களிப்பு முக்கியம். அதே மாதிரி சமூகத்தின் பங்களிப்பு இருக்குது, அரசாங்கத்தோட பங்களிப்பு இருக்குது. ஆனா நம்ம அந்த ரூலை போட்டாலும் நம்ம ஃபாலோ பண்றோமா? அதுல நம்மளோட தனிநபரோட பங்களிப்பு தான். கொண்டு போய் நிலத்துல, அதாவது நீரோட கொண்டு போய் நீங்க சாயத்தெல்லாம் கலக்க கூடாதுன்னு இருக்குது. எத்தனை இடத்துல அந்த சாயத்தை கலந்து அந்த நீர்ல உள்ள அத்தனை உயிரினங்களையும் அழிக்கிறோம். அந்த குடிக்கிற தண்ணி எவ்வளவு கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆகி என்னென்னலாம் ஆயிடுது. அப்போ ஒரு இடத்துல உள்ள கழிவை அதுல விடக்கூடாதுன்னா அதை நம்ம கண்டுக்காம அவங்க விட்டாலும் நம்ம அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. அது என்னென்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். அப்போ இதெல்லாம் தனிநபர் பங்களிப்பு இல்லாம யாரோடது? அரசாங்கத்தையா குறை சொல்ல முடியும்? அரசாங்கம் வந்து நீ எல்லாத்தையும் கொண்டு போய் நதியில கொண்டு போய் உன்னோட சாயத்தோட மிச்ச கழிவெல்லாம் அங்க விடுனா சொல்லுது? கிடையாது. அப்போ தனிநபரோட ஒழுக்கமும் தனிநபரோட உண்மையான பங்களிப்பும் எல்லாத்துலயுமே அவசியம். நம்ம வாட்டில சிம்பிளி வி கேனாட் பிளேம் த கவர்மெண்ட் ஆர் சொசைட்டி. ஏன் பங்களிப்பை நான் பண்றேன்னு ஒவ்வொருத்தரும் புரிந்தாலே இந்த இது வந்து இயற்கையோட அழிவை பாதுகாக்க முடியும், பாதிப்பை பாதுகாக்க முடியும். சிம்பிளா சொல்ல போனீங்கன்னா, இப்ப ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி தூக்கி தூக்கி தூர எறிகிறோம் இல்லையா? கழிவுகள் எல்லாம் தூர எறியாம திருப்பியும் கழிவற்ற சுழற்சி முறை. நம்ம வந்து பாத்திரம் விளக்குறது, அதை சுத்தப்படுத்தி அந்த தண்ணிய நீர் எல்லாத்துக்கும் தோட்டத்துக்கு தண்ணியை பாய்க்கலாம். இப்படி அதாவது ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு மேக்சிமம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அந்த கழிவை முறையா வந்து நம்ம வந்து அதை வந்து வேஸ்ட் டிஸ்போசல் நம்ம கரெக்டா பண்ணணும். அது பண்ணலைன்னா வேஸ்ட். நம்ம அப்ப இயற்கையோட அந்த சுழற்சியில நம்மளோட பங்கு இருக்குது. இது பெரிய பாவங்க. நம்ம இயற்கை சுழற்சியில நம்ம பங்காற்ற மறந்தோம்னா நம்ம தான் அதுக்கு வந்து ஆளா, அதோட எஃபெக்ட நம்ம தான். அப்போ இயற்கையை வந்து நம்ம வந்து டாமினேட் பண்ணி அதை வந்து அழிக்கிறத விடுத்துட்டு நம்மளுடைய பொருளாதார கொள்கைகளும் சரி, ஒரு தொழிற்சாலை அமைப்புகளும் சரி, அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணணும். அது தனிநபரோட பொறுப்பு தான ஒழிய இண்டிவிஜுவலா வந்து நீ இப்படி பண்ணியா இப்படி பண்ணியா இப்படி பண்ணியா, நமக்குன்னு அறிவு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பண்ணணும். இதுதான் நம்மளுடைய இண்டிவிஜுவலோட பங்களிப்பு. அப்போ நம்ம எதுக்காக இந்த இதெல்லாம் யோசிக்கணும்னா, அடுத்த தலைமுறைக்கு தண்ணி வேணும், சுத்தமான காற்று வேணும், சுத்தமான நீர் வேணும். அதையே கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த மாதிரிலாம் எல்லாம் நம்மளுடைய என்ன சொல்றது இர்ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பற்ற தன்மையால், தனிநபரின் பொறுப்பற்ற தன்மையால் கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை பாதிப்புக்கு கூடிக்கொண்டே வருகின்றன. பாத்தீங்கன்னா கடலோரத்துல வந்து உங்களுக்கு அரிப்பை சரி கட்டுறதுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிமெண்ட் சோரை கட்டுவாங்க. அதுக்கு பதிலா அந்த மேங்க்ரோவ் ட்ரீஸ் சொல்லுவோம், சதுப்பு நில தாவரங்கள், அதை வளர்த்தீங்கன்னா அதுல வந்து கட்டுப்படும். அதே மாதிரி இந்த புல்களை வளர்த்து அந்த நிலங்களை வந்து இந்த நீர் எரோஷன் இருக்கு இல்லையா, அந்த மண்ணெல்லாம் அரிப்பு தடுக்கிறதுக்கெல்லாம் புல்வெளியில இது பண்ணலாம். அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாங்க, பாலைவனத்தெல்லாம் நம்ம விரிவை தடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம அதுக்கும் இந்த நல்லபடியா தாவரங்களை வச்சோம்னா அதுவும் பண்ண முடியும். இப்படி பல விதமான நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்ப அதெல்லாம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறின உடனே அதை மறந்துட்டு நம்மளுடைய சுயநலத்தை தான் மெயினா நம்ம வச்சுக்கிடுறோம். நம்மளுடைய அடுத்த தலைமுறையை நம்ம பார்க்கல. அடுத்த நம்ம பிள்ளைக்கு சுத்தமான தண்ணி கிடைக்காது, சுத்தமான காற்று கிடைக்காது. இப்ப டெல்லியில எல்லாம் வந்து எல்லாரும் ஏர் பியூரிஃபையர் மாதிரி, அங்க சாரி வாட்டர் பியூரிஃபையர் மாதிரி ஏர் பியூரிஃபையர் எல்லா வீட்லயும் இருக்கு, ஏர் ஃபில்டர். அவ்வளவு அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்று அவ்வளவு நச்சுத்தன்மை. குடிக்கிற தண்ணி யாராவது வந்து, ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணோம்,
அப்படியே வாய்க்கால போற தண்ணியை கோதி குடிச்சோம், ஒண்ணு செய்யல. இன்றைக்கு எல்லாருமே பாட்டில் வாட்டர், எல்லாமே வந்து சுத்திகரிக்கப்பட்ட வாட்டர், ரிஃபைன்டு வாட்டர் தான் குடிக்கிறோம், அதுக்குதான் பழகுறோம். ஏன்னா இயற்கையில இருந்து நம்ம விலகி போய் இயற்கைக்காக செயற்கை மூலம் சொல்யூஷனை கொடுக்கிறோம். அதோட இம்பாக்ட நம்ம கவனிக்கிறதே இல்ல. அப்போ நம்மளோட தனிநபர் பங்கும் இருக்குது, இல்லன்னு சொல்லல. அட்லீஸ்ட் இனியாவது, இன்னும் இது வரைக்கும் கெடுத்ததை கெடுத்தாச்சு, இனியாவது கொஞ்சம் நம்ம வந்து பொறுப்பா உணர்ந்து அடுத்த தலைமுறையோட நல்வாழ்வை கணக்கு பண்ணி ஏதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் போனது போச்சு. ஏன்னா எல்லா ரிசர்ச் பேப்பர்ல அதான் சொல்றாங்க, இது வரைக்கும் அழிச்சதை ரெஸ்டோர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இனியாவது இதை விட அழிவு இல்லாம பாத்துக்கிறதுக்கு மனித சமுதாயமும் அந்த மனித குலமும் இதை நோக்கி பயணிக்கணும். ஏன்னா நிறைய ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க, இந்த இன்னும் ஒரு 2050 2080 எல்லாம் இவ்வளவு இடம் பாதிக்கப்படும், இவ்வளவு உயிரினங்கள் வந்து இல்லாம அழிந்து போகும், இதெல்லாம் சயின்ஸ்ல ரிப்போர்ட் சொல்றாங்க. எல்லாம் அலர்ட் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதை நாம ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறது தனிநபருடைய பங்களிப்பும் இருக்குது, அதே மாதிரி அனைத்து சமூக சார்ந்த பங்களிப்பும் இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ எதிர்கால தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கிறது முக்கியம் இல்ல. பணத்தை கோடி கோடியா சேர்த்து வச்சு அந்த கோடி பணம் வந்து உங்களுக்கு வந்து அந்த உயிரை நல்லபடியா நல்ல ஒரு ஆரோக்கியமா வச்சிருக்க முடியாது. நல்ல ஒரு சுற்றுச்சூழலை கொடுக்கணும், நல்ல சுத்தமான காற்றா இருக்கணும், சுத்தமான தண்ணீரா இருக்கணும். தேவையில்லாத, அதாவது இண்டஸ்ட்ரி வேண்டான்னு சொல்லல, அந்த டிஸ்போசல் மெத்தட் வந்து நேச்சுரலாவே பண்ணலாம், நிறைய பண்ணலாம். ஏன்னா ரீசென்ட்ல கூட ரிசர்ச் சொல்றாங்க, அணுக்கழிவை வந்து சில பாக்டீரியா வந்து அதை உண்ணுது, அதை அழிக்குது அணுக்கழிவையே. அப்ப அந்த பாக்டீரியாவை உற்பத்தி பண்ணி அந்த அணுக்கழிவை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அப்புறப்படுத்த முடியும். இப்படி ஒவ்வொரு கழிவுக்கும் இயற்கையிலே நிறைய இருக்குது, அதை வச்சே இது பண்ணலாம். அப்ப நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சி நம்மளுடைய இயற்கையை பாதுகாக்கும் வண்ணம் இருக்க வேண்டும். அதுதான் இப்ப வைக்கிற காரணம். நம்ம ரெஸ்டோர் பண்ணி வர முடியாது. இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்றோம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, எக்காலஜிங்கிறோம், அது இதுன்னு ஏகப்பட்ட ரிசர்ச் போகுது. ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதனால தனிநபர் பங்களிப்பு ரொம்ப அவசியம். அப்போ நம்ம வளர்ச்சின்றது வந்து இயற்கையை அழித்து உருவாக்குவது வளர்ச்சி கிடையாது, அதை தெரிஞ்சுக்கும். இயற்கையை அழித்து உருவாக்குறது வளர்ச்சி கிடையாது, உண்மையான வளர்ச்சி கிடையாது. அப்போ நவீனமயமாக்கலாம், டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வரலாம், ஆனால் இயற்கையின் அந்த அழிவை கணக்கில் கொண்டு இது இப்படி பண்ணோம்னா அதுக்கு பதிலா இவ்வளவு பண்ணுங்க. நம்மகிட்ட வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்குது, ஒரு மரத்தை வெட்டினா 20 மரம் வளர்க்கணும்னு இருக்குது. நம்ம எங்க ஃபாலோ பண்றோம்? சட்டம் எல்லாம் போட்டா பத்தாது, நமக்கு வந்து உண்மையிலே அது உணரப்பட்டு அடுத்த ஒரு தலைமுறைக்கு நாம வந்து ஒரு நல்ல இயற்கையை விட்டுட்டு போகணும்ன்ற எண்ணம் இல்லாத பட்சத்துல எல்லா தனி நபருக்கும் இது வந்து யாரோ அவன் செய்யறான் இவன் செய்யறல, நாளைக்கு நம்ம வீட்டுக்கும் வந்து நிக்கும். எல்லாரும் உண்டு இந்த பங்களிப்புல. நான் உண்டு, நீங்க உண்டு, உங்க குழந்தைங்க உண்டு, எல்லாருமே உண்டு. இதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. சோ அந்த புவியின் இயற்கை சுழற்சியை பாதுகாத்து அதோடு இணைந்து நம்மளுடைய பங்களிப்பை கொடுத்து வாழ்ற முறைதான் இயற்கையோடு இணைந்த டெக்னாலஜி வேண்டான்னு சொல்லல. ஆனால் அந்த பாதிப்பு இருந்ததுன்னா அதுக்குரிய கவுண்டர் என்ன, அதை எப்படி நம்ம பாதுகாக்கலாங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதை இயற்கையாவே இதை வந்து இப்படி பண்ண முடியும்னு நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம முன்னோர்களும் அப்படிதான் செஞ்சிருந்தாங்க, முந்தைய காலத்துல அப்படிதான் இருந்தது. ஆனா இன்றைய தனி குடித்தனம் எல்லாம் வந்தோடனே அன்னைக்கு வந்து கூட்டு குடும்பமா இருந்தது, இன்னைக்கு வந்து தனி குடித்தனமா ஆயிருச்சு. ஏன்னா இது வந்து காலத்தின் கட்டாயம். எல்லாரும் வேலைக்கு போகும்போது ஒரே ஊர்ல வேலை இல்லை, எல்லாருக்கும் போக வேண்டிய சூழல் தான். அப்ப அதுக்காக தான் நம்ம வந்து டெக்னாலஜி வளர்க்கிறோம். அப்படி வளர்க்கும் போது அப்போ சில மேஜர் டிஸ்டர்பன்ஸ் வாரத எப்படி காத்துக்கிடுறது, எப்படி அதை வந்து பாதுகாக்குதுங்கிறத நம்ம தனிநபர் பங்களிப்பு ரொம்ப உண்டு, வேற ஏதோ கிடையாது, நம்மளோட தான். அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் இயற்கையோடு இணைந்து வாழும் முறை. சரி, இப்ப எதுக்கு இயற்கையோடு இணைந்து வாழும் முறை பற்றி இவ்வளவு சொல்லி கொடுக்குறீங்கன்னு நீங்க கேட்கலாம். இந்த முத்திரை இயற்கையோடு இணைந்தும் வாழும் முறைக்கான அந்த அஸ்ன முத்திரை இருக்குல்ல, ஏன்சியன்ட் சித்தர்ஸ் நேச்சர் அலைன்டு முத்திரை, அந்த இயற்கையோடு இணைந்த முத்திரைகள் எல்லாமே கண்டிப்பா இயற்கையை ஒட்டிதான் நம்ம பண்றோம். எப்படி அப்படிங்கறத பார்க்க முன்னாடி இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்கீம் எல்லாம் வச்சிருக்குங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. இயற்கையோட வாழும் முறைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஜராஜ் ஏஐ சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, நம்ம கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்குது. சில காடுகள்ல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம், ட்ரெயின் போறதுக்காக போக்குவரத்துக்காக இந்த ரயில் சிஸ்டத்தை எல்லாம் போடும். அப்போ அந்த காடுகள் வந்து நம்ம வந்து மிருகங்கள் வாழ்ற இடத்துல போய் நம்ம பண்றோம். அப்போ அந்த இடத்துல அது ட்ரெயின் போகும்போது அது திடீர்னு கிராஸ் ஆச்சுன்னா நிறைய மிருகங்கள் வந்து அந்த எலிஃபண்டோ அல்லது ரொம்ப ஒரு அந்த காட்டுல வாழ்ற மிருகங்கள் வந்து ட்ரெயின்ல அடிபட்டு நிறைய இறந்து போகுது. வருஷம் நிறைய இறக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா வரும். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து அந்த கிராசிங் இடத்துல எல்லாம் கீழே வந்து அந்த லென்த்துக்கு அந்த காடு போற இடத்துல வந்து கம்ப்ளீட்டா ஆப்டிக் ஃபைபரை பதிச்சுட்டாங்க. அப்போ அந்த வெயிட் ஆனது வந்து கீழே அந்த போகும்போது அந்த வைப்ரேஷன் வந்து அந்த
கிராஸ் பண்ணும்போது எது போனாலும் அந்த வைப்ரேஷன் நேர ஸ்டேஷனுக்கு போயிடும் சிக்னல். சோ அந்த இது போற நேரம் ஸ்டேஷனுக்கு போறதுனால அங்க அலர்ட் சிக்னல் வந்து, அப்போ அங்க வந்த உடனே இங்க இந்த மாதிரி கிராஸ் ஆகுது, நீ ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுன்னு இவங்களுக்கு வந்து ஸ்டேஷன் வந்து இது வந்துதான் இந்த அலர்ட் சிக்னல் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துரும், எங்க ஸ்டேஷனுக்கு வந்துரும், நியர்பை ஸ்டேஷன். அவங்க வந்து சொல்லிடுவாங்க, கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க டிரைவருக்கு, வண்டியை நிறுத்துங்க. இப்போ இந்த சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு அந்த சில இடங்கள் எல்லாம் இது பண்றது எந்த ஒரு இறப்பும் நடக்கல அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்ன கார்டு அது பண்றோம், அப்ப அதுக்கு நம்ம இன்னொன்னு என்ன பண்றோம், டெக்னாலஜி யூஸ் பண்ணியே அந்த அழிவையும் பாதுகாக்கிறோம். இந்த மாதிரிதான் சயின்ஸ்ல வந்து நம்ம பண்ண முடியாதனா பண்ண முடியும். ஒரு இது நடக்கும் போது அது எதுக்குரிய இதோட பாதிப்பையும் நம்ம சரி பண்றதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதையும் சேரும் போது அந்த இயற்கை அழிவை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். நம்மளும் நம்மளுடைய தனிநபர் வாழ்க்கையிலையும் நம்மளும் நிறைய இயற்கையை மீறி செய்யும் போது முடிந்த அளவுக்கு அந்த தனிநபர் பங்களிப்பை கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுடைய அந்த பாதுகாக்கிறது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். சரி, அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, என்ன இது வந்து எப்படி நீங்க சொல்றீங்க இயற்கையோடு இணைந்த முத்திரைகள் தான் அப்படின்னு. அஸ்ன முத்திரை வந்து இயற்கையோடு இணைந்த முத்திரை. அது எப்படின்னு சொல்றதுக்கு தான் அதுக்கு கொஞ்சம் அடிப்படை தேவை அவசியம். இப்போ வந்து ஹட யோகா அப்படின்னு இருக்குது, ஹத யோகா, ஹஸ்த முத்திரை இருக்குது. இப்போ ஹத யோகாங்கிறது வந்து ரெண்டு வார்த்தை உள்ளது. ஹனா சன்னு, தேனா மூணு. அது வந்து பிங்கலை இடகலை, அது இடது சுவாசம் வலது சுவாசம், அதைத்தான் சொல்றோம். அதாவது மூணு வந்து இடது சுவாசம், சன்னு அதாவது சூரியன் வந்து வலது சுவாசம். அப்போ ஹத யோகாவில என்ன பண்றோம், அந்த சூரிய சந்திரனை இணைக்கிறதா ஹட யோகா. இப்போ நம்ம முத்திரை என்ன டைப்னு சொன்னோம், அஸ்ன முத்திரை வந்து ஹஸ்த முத்திரைக்கு சார்ந்தது. பல முத்திரைகள் இருக்குது, அதுல ஹஸ்த முத்திரையில என்ன செய்யறோம், நம்ம இடது பக்கத்தை வலது பக்கத்தை சேர்க்கிறோம், சூரிய சந்திர நாடிகளை சேர்க்கிறோம். சோ இதுவும் அஸ்த முத்திரையில ஒருதான் இது நம்மளுடைய அஸ்னா முத்திரை. அப்போ இது வந்து ஹதயோகா எஃபெக்ட் தான் இதுல வரும். நேச்சுரலா என்ன இருக்கோ சூரிய சந்திரனோட அந்த சுழற்சியை தான் நம்ம இந்த இது மூலம் இணைச்சு நம்ம பயன்படுறோம். இது ஒரு பாயிண்ட். இன்னும் என்னென்னலாம் இருக்குன்றத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஏன் நம்ம சந்திர சக்தியை பயன்படுத்துறோம், சூரிய சக்தி இருக்கு, சந்திர சக்தி இருக்குது. எதுக்காக நம்ம வந்து வளர்பிறை தேய்பிறை காலத்துல முத்திரைகளை இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்போ வளர்பிறை தேய்பிறை காலம்னு வந்தாலே சந்திர சக்தியைத்தான் நம்ம வந்து எடுத்துக்கிடுறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம வந்து சந்திர சக்தியை எடுத்துக்கிடுறோம்ட்டு அப்புறம் நம்ம முத்திரையில என்னதான் நடக்குங்கிறத நீங்க கண்டிப்பா தெரியணும். ஏன்னா இயற்கையோடு இணைந்ததா அப்படிங்கறது நீங்க தான் கடைசியில சொல்லணும். சந்திர சக்தி தான் நமக்கு வந்து அஸ்ன முத்திரையில பிரதானப்படுத்துறோம். இப்போ எதுக்காக அதை படுத்தணும் அப்படின்னா தந்திர லோகா, அப்புறம் சித்தாந்த பததி, இந்த புக் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விளக்கங்கள் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா தந்திர லோகாவில ஒரு தந்திரம், அந்த ஒரு ஸ்லோகம் இருக்குது, அது வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்குது. இதோட அர்த்தத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. சந்திரனும் அக்னியும் ஒன்றுக்குள் ஒன்றாக கலந்தே இருக்கின்றன, தனியா பிரிச்சு பண்ண முடியாது, ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்துதான் இருக்குது. சந்திரன் படைப்பை வெளிப்படுத்துகிறது, கிரியேஷன், ஆக்கல் காத்தல், இது ரெண்டும் தான். அமுதம் விரிவு, விரிவுங்கிறது என்னது, அதை மேனிஃபெஸ்ட் பண்றது, அந்த படைத்ததை திருப்பி பாதுகாத்தாதானே முடியும். சோ ஆக்கல் காத்தல் வந்து சந்திரனோட வேலை. அக்னி சம்ஹாரத்தை செய்கிறது. சம்ஹாரம்னா என்ன அர்த்தம், அழிக்கிறது. லயப்படுத்துறதுன்னா சம்ஹாரம் பண்றது, ஒடுக்கம். அப்போ இது என்ன பண்ணுது, டெஸ்ட்ராய் பண்ணுது. அக்னி டெஸ்ட்ராய் பண்ணுது. சந்திரன் வந்து என்ன பண்ணுது, உயிர்ப்பிக்குது. படைப்புன்னா என்ன அர்த்தம், உயிர்ப்பிக்குது, ஜெனித்தல்னு சொல்லுவோம். சோ சந்திர சக்தி தான் ஜெனிக்குது. அதாவது இது இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சிம்பிளா நம்ம பாத்துக்கலாம். சம்ஹாரம்னா தேவையில்லாத அழிக்கிறது, அழிக்கிறதுன்னா நம்மள கொல்றதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நோய் இருக்குன்னா தேவையில்லாத செல்ல அழிக்கிறோமா, அதுதான் சம்ஹாரம். அப்போ இதுவும் தேவை. அதே டைம்ல புதுசா ரெஜுனவேட் பண்றோம், ஜெனித்தல்னா அந்த உயிர்ப்பிக்கிறது, இதுவும் தேவை. நம்மளை பொறுத்தளவுல நம்ம முத்திரை ஜெனித்தலுக்கான உயிர்ப்பிக்கிறது. அதாவது இந்த பாட்டுப்படி என்ன செய்யறாங்க, இது வந்துதான் நமக்கு வந்து நம்மளுக்கு புதுசா செல்லு அழிச்சாலும் அதை உற்பத்தி பண்ணி அதை பாதுகாத்து ஆரோக்கியத்தை காத்து கொண்டு வருகிறது. இது சந்திர சக்தி. அதனாலதான் நம்ம சந்திர சக்தியை நம்மளுடைய முத்திரைக்கு பயன்படுத்துறோம். இதனால சந்திர சக்தியோட பயன் வந்து என்னன்னா ஜெனித்தல், உயிர்ப்பை உண்டாக்குது, காத்தல், ஆரோக்கியம் காத்தல். இதுக்காக தான் நம்ம வந்து மெயினா சந்திர சக்தி. முதல்ல என்ன சொல்றாங்க, சந்திரனும் அக்னியும் ஒன்றுக்குள் ஒன்றாக கலந்தே இருக்கின்றன. சூரியகலை சந்திரகலைன்னு சொல்றோம். இடது சுவாசம் வலது சுவாசம் சொல்றோம். இடது சுவாசத்திலையும் உங்களுக்கு வந்து அந்த சந்திர சக்தியும் சூரிய சக்தியும் போகும், வலது சுவாசத்திலையும் சந்திர சக்தி சூரிய சக்தி போகும். வெறுமன ஒரு சக்தி போகாது. இடது சுவாசத்துல மேக்சிமம் சந்திர சக்தி டாமினேஷன் வந்து சந்திர சக்தி, வலது சுவாசத்துல டாமினேஷன் வந்து சூரிய சக்தி. ஆனால் இரண்டுலயும் சந்திர சக்தியும் போகுது, சூரிய சக்தியும் போகுது. இந்த உண்மையை முதல்ல புரிஞ்சு, சந்திர சக்தியும் சூரிய சக்தியும் அதான் முதல் சந்திரனும் அக்னியும் ஒன்றுக்குள் ஒன்றாக கலந்தே இருக்கின்றன. அப்போ
சந்திர சக்திக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, சூரிய சக்திக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. நம்ம உயிர்ப்பித்தல், ஆரோக்கியம் காத்தல் அப்படிங்கிற கணக்குல சந்திர சக்தியை பயன்படுத்துறோம். இன்னும் அதிகம் நிறைய இது பற்றி வேணும்னா சித்தாந்த பகுதியை பாருங்க, அதுல நிறைய இதுக்கு ரிலேட்டடா கொடுத்துருக்குது. ஏன்னா அதுல என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னா, நம்மளுடைய இதுவே வரும்போது அக்னி, சூரியன், சந்திரன், இந்த 3 சக்தி தான் நம்மளுடைய இச்சை, அதாவது காமம். அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டோம். இந்த டிசையருக்காக தான் இந்த வந்தது. அது இன்னும் ரொம்ப சித்தாந்த பததியில பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லி, அக்னி, சூரியன், சந்திரன்ல சூரியன் சந்திரனும், அதாவது அக்னியையும் சூரியனையும் சேர்த்து இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அக்னியோட ஒரு சாராம்சம் தான் சூரியன். அப்போ அந்த 3 சக்தியில இந்த உடம்போட அந்த வெளிப்பாடு இருக்கு இல்லையா, நம்ம வந்தது அது நம்மளுடைய கர்மான்னு சொல்லுவாங்க, அடுத்தது நம்மளுடைய இச்சைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பாடி உருவாகிறதுக்கான காரணங்கள். ஆனால் நம்ம சொல்ற அந்த சூரிய சக்தி, சந்திர சக்தி தான் நம்மளை வழி நடத்தி இந்த பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வருதுங்க. அதுதான் இந்த சித்தாந்த பദ്ധதியிலையும் சொல்லியிருப்பாங்க. சோ நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் அறிஞ்சுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம சந்திர சக்தி இயற்கையா கிடைக்கிறது, சூரிய சக்தி இயற்கையா கிடைக்கிறது. இந்த சக்திகளை எப்படி நம்ம இது பண்றதுங்கிறதுல நம்ம இந்த முத்திரைக்கு சந்திர சக்தியை தான் பயன்படுத்துறோம். ஏன்னா ஆரோக்கியத்திற்கும் ஜெனித்தலுக்கும் அதுக்காக தான். அதுதான் இந்த சந்திர சக்தியை நம்ம யூஸ் பண்றதோட ரீசன். அப்போ சந்திர சக்தின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா லூனார் கேலண்டர் இஸ் செலக்டட். சந்திர மாதம், லூனார் கேலண்டர்ங்கிறது சந்திர மாதம். ஏன்னா இது சந்திர கலைன்னு சொல்றோம். சந்திர கலைங்கிறது இடது சுவாசம், அவ்வளவுதான். இடகலை, சந்திரகலை, இடது சுவாசம், 3ம் ஒன்றே. இதுல எந்த குழப்பமும் வேண்டாம், நோட் பண்ணி வேணாலும் வச்சுக்கோங்க. இடது சுவாசம், இடகலை, அடுத்தது சந்திரகலை. இந்த 3மே, ஏன்னா சந்திரகலைன்னு ஏன் சொல்றோம்னா சந்திர சக்தி மேக்சிமம் டாமினேஷனா போகுது, அதுக்காக இதுக்கு பேர் சந்திரகலை. அதே மாதிரி வலது சுவாசம் பிங்கலை, சூரியகலை சொல்லும். அந்த வலது சுவாசத்திலையும் சந்திர சக்தியும் போகுது, சூரிய சக்தியும் போகுது. அதிகம் போறது சூரிய, அவ்வளவுதான். ஆனா 2 சுவாசத்திலையும் 2 சக்தியும் போகுது. அதனாலதான் நமக்கு உடம்புல இயற்கையா என்ன நடக்குதோ அதே சைக்கிள்ல நம்ம இந்த எனர்ஜியை செலுத்துறோம். வளர்பிறை, தேய்பிறை, இடது சுவாசம், வலது சுவாசம். ஏன்னா அந்த ஒவ்வொரு சுவாசத்திலையும் உள்ளுக்குள்ளால ஒவ்வொரு காற்றும் சுத்திகரிக்கப்படுது. அது இடது பக்கமும் நடக்குது, வலது பக்கமும் நடக்குது. அதனாலதான் நம்ம முதல்ல சந்திர சக்தியை பயன்படுத்துறது இந்த அஸ்னாமுத்திரை. 2வது சந்திர மாதம், லூனார் கேலண்டரையும் நம்ம இதுக்கு பயன்படுத்துறோம். சந்திர மாதம்ங்கிறது வெறும் கால கணக்கீடு அல்ல, மனுஷனோட நுண்ணிய இயக்கங்கள், அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ளூயிட் பேலன்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு சக்திங்கிறத உணரணும். அதனாலதான் இந்த சந்திர சக்தியைத்தான் நம்ம உடலுக்குள்ளால சீரமைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுனால இந்த முத்திரை லூனார் கேலண்டரை ஃபாலோ பண்ணுது. இப்போ சந்திரன் என்ன பண்ணும், இடமாற்றம் நடக்குது. சூரியனை சுத்தி இயங்கும் போது என்ன நடக்கும், கால சுழற்சியில வளர்பிறை, தேய்பிறைன்னு வருது. அப்போ வளர்பிறை, தேய்பிறைங்கிறது என்னது, அந்த சூரிய, சந்திர, அடுத்தது பூமி, இந்த 3ஓட ரிலேட்டிவ் பொசிஷன் தான். அந்த டைம்ல இந்த இடத்துல இருந்து இது பண்ணுது. சோ சந்திரன் இருக்கிற இடத்தை பொறுத்தும் அது இருக்கிற காலத்தை பொறுத்தும் தான் அதோடைய சந்திர சக்தி வெளிப்படுறது வித்தியாசப்படுது. ஒரு ரொட்டேஷன் ஆகுது இல்லையா, அது பின்னாடி வரும். அதுவும் அப்போ வளர்பிறை, தேய்பிறையில 2ம் ஏதோ ஒண்ணு நடக்குது இல்லையா, அதுபடி நம்ம இந்த இதை செஞ்சு போறோம். பாத்தீங்கன்னா சூரியன் வெளியில இருக்குது. இப்ப என்ன பண்ணும், சூரியனை பூமி சுத்தி வருது, பூமி தன்னையே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருது, இந்த பூமிய சந்திரன் சுத்தி வருது. அப்போ பூமிக்கும் நம்ம சூரியனுக்கும் மத்தியில இருக்கும் போதுதான் அமாவாசை. ஏன்னா இது கம்ப்ளீட்டா அந்த ஒளியில இது மறைஞ்சிரும். அடுத்தது நீங்க இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட் பாத்தீங்கன்னா பூமி சூரியனை மறைச்சிறதுனால, ஏன்னா சூரியனை விட பூமி சிறுசு, பூமியை விட சந்திரன் சிறுசு. அப்போ இது ஃபுல்லா மறைஞ்சதுனால நமக்கு சூரியனுடைய ஒளி பிரதிபலிப்பெல்லாம் சந்திரன்ல தெரிஞ்சு முழுசா தெரியுது. இதுதான் லாஜிக், இதுதான் இயற்கையில நடக்கிறது. அப்போ அந்த அதாவது நமக்கு வளர்பிறை, தேய்பிறைங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இலுமினேஷன் கூடி கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது. அதுதான் நியூ மூன், ஃபுல் மூன், அமாவாசை, அடுத்தது என்னதுன்னு சொல்றோம் பௌர்ணமி. இந்த 2ம் இயற்கை சுழற்சியில இப்படிதான் சுத்திக்கிட்டே வருது. பூமி தன்னையே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருது, அப்புறம் இது பூமியை சுத்தி வருது. இப்போ இப்படி நடக்கிற இதுதான் இயற்கையில இயல்பா நடக்கிறது. இப்ப சந்திர மாதம் ஏன் பண்றோம்னா, சந்திரன் பூமியை ஒரு முறை முழுசா சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்கிற கால கணக்கு தான் சந்திர மாதம். இப்போ சித்தர்கள் பஞ்சாங்கம் நாட்காட்டி இருக்குல்ல, அது ஜோதிட கணக்கு எல்லாமே சந்திர மாதத்தை அடிப்படையாக கொண்டது. ஏன்னா இயற்கையில் உள்ள அத்தனை மாற்றங்கள், உங்களுக்கு நிகழ்வுகள் எல்லாமே சந்திர சக்தியை பொறுத்தது. அதனாலதான் ஜோசியம் பாக்குறவங்களும் சரி,
அந்த பஞ்சாங்கத்துல பார்த்தாலும் எல்லாமே லூனார் கேலண்டர் தான் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா நீங்க முதல்ல சூரியன் வந்தது, சூரியனுக்கு அடுத்து பூமி வந்தது, பூமிக்கு அடுத்து சந்திரன் வந்தது. இந்த சந்திரன் எப்படி உருவாச்சுன்றது ஒரு சின்ன இது வந்து சயின்ஸ் தான். இது வந்து ரிசர்ச் பேப்பர் உள்ள அப்படியே அதே படத்தை தான் கொடுத்துருக்கிறேன். நானா ஒண்ணும் மாத்தல. அதாவது நமக்கு ஃபார்ம் ஆச்சு. என்னது ஃபார்ம் ஆச்சு? எர்த் பூமி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தியான்ற ஒரு மார்ஸ் சைஸ்ல உள்ள ஒரு புரோட்டோ பிளானட்னா ஒரு கோள் உருவாகிறதுக்கு முன்னாடி செட் ஆனது. அதத்தான் புரோட்டோ பிளானட்னு சொல்லுவோம். அப்ப தியாங்கிற பிளானட் வந்து பூமியில மோதிருச்சு. அப்ப அந்த மோதினதுனால சில செதறல்கள், இந்த செதறல் தான் திருப்பி சுத்தி சுத்தி வந்து நான் போட்டிருக்கு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஜெயண்ட் இம்பாக்ட், ஒரு பெரிய மார்ஸ் சைஸ் ஒரு புரோட்டோ பிளானட் மோதுது. அதுக்கு பேர் தான் தீயா. அது ஒரு இடத்துல சின்ன இடத்துல மோது, முழுசா மோதல, சின்ன இடத்துல ஒரு எட்ஜில தான் மோதி இருக்குது. அப்போ அந்த டெப்ரிஸ் அதுல இருந்து பறந்த தூசிகள் எல்லாம் சுத்தி வருது. அப்புறம் மூன் ஸ்டார்ட் அக்ரிட்டிங்னா இயல்பா அது ஃபார்ம் ஆகுது. அது வந்து செட் ஆகுற டைம், சூடா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்து வரது, அதான் அக்ரிட்டிங். அப்போ மூன் வந்து 4 மாசத்துக்கு உள்ளாரே ஃபார்ம் ஆயிட்டுன்னு நம்ம சயின்ஸ் ரிசர்ச் பேப்பர்ல சொல்லியிருக்காங்க. இப்படிதான் சயின்ஸ் வந்து மூன் வந்து ஃபார்ம் ஆச்சு. இப்படிதான் எப்படி சூரியன் ஃபார்ம் ஆச்சு, எப்படி பூமி ஃபார்ம் ஆச்சு, எல்லாத்துக்குமே சயின்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து ரெண்டு மோதி ஒரு சுத்துறதுல அந்த டெப்ரிஸ் சுத்துது பாத்தீங்களா. இப்ப நம்ம வந்து ஏன் வந்து நம்ம வந்து இப்போ நிறைய சேட்டலைட்டை விடுறோம். சேட்டலைட் விட்டு அதெல்லாம் அந்த லைஃப் முடிஞ்ச உடனே அதெல்லாம் டெப்ரிஸா தான் இதுல சுத்திட்டு கோள்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணத்தான் செய்வோம். அது சில நேரம் சில கோள்களை போய் இடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சூரியனை நட்சத்திரம்னு சொல்லுவோம், ஸ்டார். எர்த் வந்து பிளானட், கோள். சந்திரன் தான் நேச்சுரல் சேட்டலைட்டுங்க. சந்திரன் தான் நேச்சுரல் சேட்டலைட். ஒன்னொன்னுக்கு வித்தியாசம் இருக்கு, அதை பாத்துக்கோங்க. சோ ஒவ்வொரு ஃபார்மேஷன் எல்லாமே இப்படிதான் நடக்குது இயற்கையில். அப்போ லூனார் மந்த் நான் வந்து சயின்ஸ் படி ரெஃபரன்ஸ் படி சொல்றேன். இதை என்ன சொல்றோம்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வளர்பிறையில தொடங்கு, அதாவது ஒரு பூமி சந்திரன் வந்து வளர்பிறையில வந்து எங்க வந்து முடியும், பௌர்ணமியில முடியும். ஒரு பௌர்ணமியில இருந்து அடுத்த பௌர்ணமி முடிகிற வரைக்கும் உள்ள டைம் தான் லூனார் மந்த். சிம்பிளி அதாவது நீங்க வந்து நியூ மூன் டு நியூ மூனா இருக்கலாம், அல்லது ஃபுல் மூன் டு ஃபுல் மூன். ஒரு அமாவாசையில இருந்து அடுத்த அமாவாசை முடித வரைக்கும் உள்ளது ஒரு லூனார் மந்த், சந்திர நாட்காட்டி. சரியா? அதே இது அல்லது ஒரு பௌர்ணமியில இருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் உள்ளது, ரெண்டு ஒண்ணுதான். இதத்தான் இந்த டைம் என்ன சொல்றாங்கன்னா சினோடிக் லூனார் மந்த்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னொன்னு சைட்ரியல் லூனார் மந்த் இருக்கு, அதனால அதை பத்தி குழப்பிக்க வேண்டாம். இந்த லூனார் மந்த்ல ஒரு மாசங்கிறது 29 நாள் 12 மணி நேரம் 44 நிமிஷம் 3 செகண்ட். இது வந்து சயின்ஸ் நான் சொல்றேன், நானா சொல்லல, சயின்ஸ்ல உள்ள டேட்டா. அப்போ இந்த மெஷர்மெண்ட் லூனார் மந்த் எப்படி இது பண்றோம்னா ஒரு பௌர்ணமி டு பௌர்ணமியோ அல்லது அமாவாசை டு அமாவாசை டைமையோ கணக்கு பண்றதா. இந்த இதுல வந்து இப்ப என்ன ஆகும்னா இந்த பேஸ வச்சுதான் இஸ்லாமிக் கேலண்டரும் இருக்குது, ஹிந்து பஞ்சாங்கமும் இருக்குது, தமிழ் பஞ்சாங்கமும் இருக்குது. இத பேஸ் பண்ணிதான் நம்ம வந்து திதிய சொல்றோம், ஃபெஸ்டிவலை சொல்றோம், எக்லிப்ஸையும் சொல்றோம். இது வந்து சயின்ஸ் சொல்றதுங்க, சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி இதைத்தான் ஃபாலோ பண்றோம் எல்லாருமே. லூனார் மந்த் தான் இதோட சயின்டிபிக் சிக்னிபிகன்ஸ் வரும்போது லூனார் மந்த் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, எர்த் மூன் சிஸ்டத்தை. அதாவது எர்த்த வந்து மூன் சுத்தி வருது இல்லையா, அந்த பேசிஸ வச்சுக்கிட்டு சொல்றது. சோலார் மந்த்ங்கிறது வந்து எர்த்தையும் சன்னையும், ஏன்னா எர்த் வந்து சன்னை சுத்தி வருது, அதை பேஸ் பண்ணி பண்ணும். அதுதான் வந்து சீசன்ஸ், பருவ காலத்தை டிசைட் பண்ற, சம்மர் வின்டர், அதுக்கெல்லாம் அது காரணம்னு சொல்றாங்க சயின்ஸ்ல. இப்போ இந்த மொத்தத்தை எடுக்கும்போது லூனார் கேலண்டர் அது வந்து மூனோட ஃபேஸஸ ட்ராக் பண்ணுது. சோலார் கேலண்டர் வந்து அது சன் ரிலேட்டடா வருது. இப்ப சில நேரம் லூனி சோனார் ரெண்டு கேலண்டரையும் கம்பைன் பண்ணியும் பண்றாங்க, அது நமக்கு தேவையில்லை. நம்ம கணக்கு பண்றது லூனார் கேலண்டர், வளர்பிறை தேய்பிறையோட அந்த சைக்கிள் தாங்க. அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுற்றுறது, அதாவது இது வந்து சூரியன் இங்க இருக்குது, இங்க வந்து பூமி இருக்குது, அதுக்கு அடுத்து இங்க இருக்குது. இந்த சந்திரன் வந்து பூமி அப்படியே சுத்திட்டே வரும், இந்த சூரியனை இந்த இது வந்து இப்படியே சுத்திட்டே வரும். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு சுற்றுக்கு இவ்வளவு டேஸ் ஆகும் அப்படிங்கறத சயின்டிபிக்காவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ மூன் எனர்ஜி, சந்திர சக்தினா என்ன? சந்திர சக்திங்கிறது வந்து சந்திரன் வந்து சூரியன்ல இருந்தா ஒளியை எடுத்து பிரதிபலிச்சு கொடுக்குதுன்னு சொல்றோம். இந்த சன் எனர்ஜிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா சயின்ஸ்ல அந்த சோலார் ரேடியேஷன், சூரியனோட ஒளியோட பிரதிபலிப்பும் சந்திரனோட ஈர்ப்பு விசையும் சேர்ந்த ஒரு பங்களிப்பு தான் சந்திரனோட எனர்ஜி, சந்திர சக்தி. அப்போ வெறும் அந்த லைட் மாத்திரம் கிடையாது, இதுக்கும் ஒரு கிராவிடேஷனல் இன்ஃபுளுயன்ஸ் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு இதோடது வந்து வருது. அதே மாதிரி சுயமா வந்து சந்திரனுக்கு எனர்ஜி கிடையாது, அந்த ஒளி கிடையாது. ஏன்னா இது வந்து சூரியன்ல இருந்து கடன் வாங்கித்தான் பண்ணுதுன்றது எல்லாம் படுத்தும், சயின்ஸும் அதை உறுதிப்படும். அப்புறம் திதின்னு ஒண்ணு சொல்றோம். திதி வந்து அந்த ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா, ஒரு அமாவாசை டு அமாவாசை அல்லது பௌர்ணமி டு பௌர்ணமி, அந்த
தொடங்குற அந்த சைக்கிளை தான் திதின்னு சொல்றோம். அந்த திதி வந்து எர்த் வந்து நமக்கு வந்து ஒரு சாய்வா தான் இருக்குது. அந்த அதே மாதிரி இந்த ஆங்குலர் டிஸ்டன்ஸ் வரும்போது எலிப்டிக்கலா சுத்தும் போது ஒரு டைம்ல வந்து கம்மியான டிஸ்டன்ஸ் இருக்கும், இன்னொரு டைம்ல அதிக தூரம் இருக்கும். அப்போ திதி வந்து என்ன பண்றோம்னா ஆங்குலர் செப்பரேஷன் 360 டிகிரியை நமக்கு வந்து 12 டிகிரியா பிரிச்சோம்னா மொத்தம் வந்து 30 வந்துரும். 30 × 12 360. அந்த 360 டிகிரி 12 ஆங்குலர் இதுலதான் பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போதுதான் ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சினாடிக் லுனார் மந்த்ங்கிறது 30 திதியையும் மொத்தமா 12 டிகிரியா பிரிக்கிறது தான். அதுல உள்ள அந்த 15 திதி அப்படிங்கிறது என்னன்னா சுக்லபக்ஷம்னு சொல்லுவோம், அதை வந்து வளர்பிறைன்னு சொல்லுவோம். அது நியூ மூன் டு ஃபுல் மூன், அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் உள்ளது. அமாவாசையில இருந்து பௌர்ணமி வாரது வந்து வளர்பிறை. அந்த வளர்பிறை டைம்ல நடக்கிற அந்த 15 திதியையும் சுக்லபட்சம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தேய்பிரையில நமக்கு என்ன நடக்கும், பௌர்ணமியில இருந்து அமாவாசைக்கு வர 15 திதி, இது வந்து தேய்த காலம், ஏன்னா மறைஞ்சு வர்றதுனால இதை வந்து கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லுவோம். சோ திதியும் வந்து இந்த சன் லூனார் கேலண்டர் படிதான் நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கிறோம். ஆனா திதியோட டைம் கொஞ்சம் வேரி ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா டைம் பாத்தீங்கன்னா வேரி ஆகும். ஏன்னா எல்லாம் எக்ஸாக்டா அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளால ஈக்குவல்னு கிடையாது. அதுக்கு சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா கெப்லர் செகண்ட் லா படி அந்த ஆங்குலர் மொமெண்டம், ஏன்னா இதுவும் சாய்வா இருக்குது, எலிப்டிக்கல் ஷேப்ல சுத்தும் போது அந்த ஆங்குலர் செப்பரேஷன் மாறுது. அதனால சில திதிகள் வந்து 19 மணி நேரமும் சில திதிகள் வந்து 26 மணி நேரமும் இருக்குது. அந்த வேரியேஷன் இருக்குதுங்கிறத சயின்ஸே சொல்லுது, ஒத்துக்கிட்டு. ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னா அந்த எலிப்டிக்கல் ஷேப்ல சுத்தி வரும்போது அந்த ஆங்குலர்ல வந்து வேரியேஷன் வர்றதுனாலதான் உங்களுக்கு வந்து இந்த டைமிங்கும் மாறுது, திதி டைம். அப்போ நம்ம லூனார் கேலண்டரை எதுக்கு எடுக்கிறோம்னா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த சேஞ்சிங் ஜியோமெட்ரி பிட்வீன் எர்த், மூன் அண்ட் சன், அதாவது பூமி, சந்திரன், சூரியன், இந்த மூணுக்கும் உள்ள அந்த ஜியோமெட்ரிக்கல் அந்த ஆங்குலர் டிஸ்டன்ஸ் பிளஸ் ரொட்டேஷன், இது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த லூனார் கேலண்டர் வந்து பண்றாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு திதியும் சந்திரன் அப்புறம் வந்து சூரியன் இந்த ஆங்குலர் செப்பரேஷனை பொறுத்து இருக்குது. லூனாரோட இலுமினேஷன் அது வந்து ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் பண்ணும்போது அந்த இடத்தை பட்டு அந்த இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ சந்திரனோட இடத்தை பொறுத்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வரும்போது அந்த சக்தியும் மாறும். அதே மாதிரி பொசிஷன் ஆஃப் த மூனோட பொசிஷன் அந்த ஆர்பிட்ல என்ன இருக்கு. சோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரொட்டேஷன். சோ இந்த ரொட்டேஷன்ல இதெல்லாம் வச்சு, அது தவிர கிராவிடேஷனல் கான்ஃபிகரேஷன் பிட்வீன் எர்த், மூன் அண்ட் சன், ஒண்ணுக்கு ஒண்ணு ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வச்சுதான் இதை பேஸ் பண்ணி தான் லூனார் கேலண்டர். ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு இதை வச்சு கிடையாது. அந்த ஆங்குலர் செப்பரேஷன், லூனார் இலுமினேஷன், மூனோட பொசிஷன், கிராவிடேஷனல் வேரியேஷன், இது அத்தனையும் சேர்ந்துதான் உங்களுக்கு லூனார் சக்தி வருது. அப்போ நமக்கு என்ன சொல்றாங்க, நம்மளுடைய சயின்டிபிக் இன்டர்பிரேஷன் மூனோட அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் இல்லுமினேஷன் தான் இது. கிராவிடேஷனல் அலைன்மெண்ட் பிட்வீன் தீஸ் த்ரீ, அதாவது எர்த், மூன், சன்னுக்குள்ள கிராவிடேஷனல் அலைன்மெண்ட், அப்புறம் அந்த டைமிங் ஆஃப் மூன் ரைஸ், மூன் செட், நைட் டைம் இல்லுமினேஷன், இது தவிர நமக்கு எக்கலாஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ரிதம்ஸ். ஏன்னா அந்த சில இனப்பெருக்கம், கடல்வாழ் உயிரினங்களுக்கு இனப்பெருக்கம் வந்து அந்த சந்திரனோட எஃபெக்ட பொறுத்து இருக்கு. பௌர்ணமின்னு தான் சில இனப்பெருக்கங்கள் நடக்கும். இதெல்லாம் இயற்கையிலே நிகழ்வு. இயற்கை ரிதம் சொல்ற ஒரு கால ஒழுங்குமுறைங்கிறது வந்து இயற்கையிலே இருக்குது. இது ஒரு நேச்சுரல் சைக்கிள் தான், நேச்சர் சைக்கிள் இது வந்து. சோ பயாலஜிக்கல் ரிதம் இந்த டைம்ல தான் இந்த இது வந்து நமக்கு வந்து இனவிருத்தி பண்ணும்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் சயின்டிபிக்கா பேப்பர் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இதோட அந்த பிசிக்கல் பினாமினா, இதோட இம்பாக்ட் என்னென்னலாம் இருக்குங்கிறதும், அதாவது திதியை பேஸ் பண்ணி இருக்குங்கிறதையும் சயின்டிபிக்கா நம்ம வந்து சிலது இதெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மூன்லைட் இன்டென்சிட்டி மாறுறது, சன்னோட கிராவிடேஷனல் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகுறது, அந்த அதாவது நம்ம வந்து நீங்க பாத்தீங்கன்னா பௌர்ணமியில எல்லாருமே பார்த்திருப்பீங்க, மேல உயர்ந்து வரும் அலைகள். அப்போ அந்த என்ன சொல்றாங்கன்னா அந்த சந்திரனோட கிராவிடேஷனல் புல் அதிகம் இருக்கிறதுனாலதான் அலைகள் மேல நோக்கி போகுது. அதே மாதிரி நைட் டைம் இல்லுமினேஷன், இது எல்லாமே இந்த பயாலஜிக்கல் ரிதம், இது எல்லாமே சயின்ஸ்லயும் இப்பதான் ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க ஒண்ணு. அப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்மளுடைய பிரபஞ்சத்துல ஒவ்வொரு கோள்களோட அந்த மெக்கானிசத்தை வந்து கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிக் எனர்ஜி எமிட் ஆகுது. வெறும் சந்திர சக்தினா அதுல இருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது மாத்திரம் இல்ல. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா இது வந்து அதுக்கீடு இத்தனை ஃபேக்டரையும் வச்சு சந்திர சக்தி இப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க சயின்ஸ்ல. சோ நம்மளும் அந்த சந்திர சக்தியை தான் ஈர்க்கிறதுக்கு இது பண்றோம். என்ன பண்றோம், எதுக்கு சந்திர சக்தின்னு பார்த்தோம், ஏன்னா அதுதான் உடலை வந்து நமக்கு வந்து ஆக்குறது, பாதுகாக்கிறது, ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு சம்பந்தப்பட்டது சந்திர சக்தி. நம்பர் 1, சந்திர சக்தியை பயன்படுத்துறதுனால நம்ம வந்து லூனார் கேலண்டரை யூஸ் பண்றோம். அதுதான் வளர்பிறை தேய்பிறை சம்பந்தமா பண்றோம். அப்போ இது ஒரு பாயிண்ட் வருதா, இயற்கையை சார்ந்து பண்றோம். அப்போ திதிப்படி 30 12 டிகிரியா பிரிச்சு இது பண்றதான் சயின்ஸ்ல உள்ள சிஸ்டம். அப்போ இந்த இதுதான் அந்த திதி சிஸ்டத்தை தான் நம்ம பேஸ் பண்ணியும் முத்திரைகள் பண்ண முடியும். நம்ம பண்ணிக்க இப்ப ஆரோக்கியம் சார்ந்ததை பண்ணிட்டு இருக்கிறோம்.
அட்வான்ஸ் கோர்ஸ் போகும்போது தான் அந்த திதி பேஸ்டும் வரும். ஸோ அந்த சயின்டிபிக் ரீசன் ஆஸ் வெல் அஸ் நேச்சுரல் ரீசன் டேக்கன் ஃபார் திஸ் மூன் எனர்ஜி, எதுக்காக இந்த நம்மளுடைய சந்திர சக்தியை பயன்படுத்துறோங்கிறதுக்கு தெளிவுபடுத்தியாச்சு இந்த முத்திரை. அப்போ இந்த லூனார் மந்த் தான் எர்த் மூன் சிஸ்டத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு அந்த ரிலேட்டிவ் பொசிஷன் டு சன் எர்த் மூன், இது மூணுக்கும் ரிலேட்டிவா சொல்லுது. அப்போ நம்ம இந்த சந்திர சக்திய அஸ்ன முத்திரைக்கு பயன்படுத்துறதுனால லூனார் கேலண்டரை பயன்படுத்துறோம். அதுதான் இப்போ நமக்குரிய முக்கியமானது. அப்போ நம்ம என்ன சொல்றோம், மூன்ஸ் டாமினேஷன் இன் ஹியூமன் பீயிங். நமக்கு அந்த பரு உடல், நுட்ப உடல், சூக்கும உடம்பு, தூல உடம்பு, உடல் மனம்னு பிரிக்கிறோம் இல்லையா, இது ரெண்டுக்கும் இந்த மாதிரி பண்றதுக்கு இவ்வளவு ரீசன் இருக்குது. நன்றி, வணக்கம்.